Hello everyone. இந்த வீடியோ நம்ம பார்க்க போறது எக்ஸாம்பிள் 1.15. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். ஆனா இதுக்கு முன்னாடி ரெண்டு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணிருக்கோம். அதோட பேசிக்ஸும் நம்ம சால்வ் பண்ணிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அது எல்லாத்தையும் நீங்க பார்த்துட்டு இதை கண்டினியூ பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸி. கண்டிப்பா உங்களால ஃபர்ஸ்ட் சாப்டர்ல ஃபுல் மார்க் ஈஸியா வாங்க முடியும். இப்போ வாங்க டாபிக் உள்ள போலாம். ஸ்டூடண்ட்ஸ், क्वेश्चनல பாத்தீங்கன்னா find the time period of simple pendulum கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம கண்டுபிடிக்க போறது time period capital T. given data பாத்தீங்கன்னா mass of bob. இந்த பாப்னா என்னன்னா அந்த பெண்டுலம்ல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன மெட்டல் பால் மாதிரி இருக்குமா, அததான் பாப்னு சொல்றாங்க. அதோட மாஸ் என்னது m. length of pendulum, total length of pendulum எவ்வளவு l. acceleration due to gravity small g. இந்த மூணு given டேட்டாவும் கொடுத்துட்டு இந்த மூணு given டேட்டாவை எது டிபெண்ட் பண்ணிருக்குன்னா டைம் டிபெண்ட் பண்ணிருக்கு. அப்ப இந்த டைமை இந்த மூணு ஃபார்முலாவையும் யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்க போறோம். நெக்ஸ்ட் கான்ஸ்டன்ட் k = 2 பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. ஏன் கான்ஸ்டன்ட் k க்கு 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க? ஒரு பெண்டுலம் இப்படி இருக்கு. இதை நம்ம என்ன பண்றோம்னா இப்படியே ஆசிலேட் பண்ண தள்ளி விடுறோம். அப்படி தள்ளி விடும்போது இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் இப்படி போகுமா, திருப்பி இப்படி வருமா, திருப்பி இங்க வந்தா நம்ம என்ன சொல்லுவோம், ஒன் சைக்கிள் கம்ப்ளீட் ஆயிருக்குன்னு சொல்லுவோம். நம்ம சைக்கிள் எப்பயுமே என்ன ஷேப்ல மென்ஷன் பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா சர்க்கிள் ஷேப்ல மென்ஷன் பண்ணுவோம். ஏன்னா எங்க ஆரம்பிச்சுச்சோ திருப்பி அங்கேயே வந்து முடிச்சாதான் ஒரு சைக்கிள் சொல்லுமா. சர்க்கிள்ல பாத்தீங்கன்னா இங்க ஆரம்பிச்சு திருப்பி அங்கேயே வந்து முடிச்சாதான் ஒன் சைக்கிள். சர்க்கிளோட டோட்டல் ஆங்கிள் எவ்வளோ 360 டிகிரி. அந்த 360 டிகிரியை எப்படி மீன் பண்ணலாம், 2 பாயிண்ட் மீன் பண்ணலாமா. அதனாலதான் கேவோட வேல்யூ 2 பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ கொஸ்டின்ல பாருங்க நம்ம டைம் கண்டுபிடிக்கணும். டைமோட சிம்பிள் கேபிட்டல் T இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் மாஸ் length acceleration due to gravity small g. எழுதிட்டோம். இப்போ எல்லாத்துக்கும் பவர் கொடுத்துருங்க. m பவர் a l பவர் b, கிராவிடேஷனுக்கு கிராவிட்டிக்கு வந்து c கொடுத்துருக்காங்க. இந்த டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலை நம்ம கேன்சல் பண்றதுக்கு என்ன யூஸ் பண்ணணும்னா கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ணி தான் ஈக்குவலா சேஞ்ச் பண்ணணும். அப்ப t ஈக்குவல் k m பவர் a l பவர் b g பவர் c எழுதிட்டோம். இப்போ இந்த ரெண்டுக்குமே ரைட் சைடு சரி லெஃப்ட் சைடு ரெண்டுக்குமே என்ன கண்டுபிடிக்கணும், டைமென்ஷனல் ஃபார்முலா கண்டுபிடிக்கணும். ஆனா மாஸுக்கும் லென்த்துக்கு நம்ம டைரக்டா கண்டுபிடிச்சிக்கலாம், டைமுக்கும் கண்டுபிடிச்சிக்கலாம். ஆனா ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி டைரக்டா கண்டுபிடிக்க முடியாது. ஃபர்ஸ்ட் இதோட யூனிட் கண்டுபிடிச்சு அதுக்கான டைமென்ஷனல் ஃபார்முலா கண்டுபிடிச்சிக்கலாம். கிராவிட்டியோட ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டியோட யூனிட் என்னது, மீட்டர் செகண்ட் பவர் -2. அப்ப மீட்டர்னா லென்த், செகண்ட்னா டைம், t பவர் -2. இப்ப இதை யூஸ் பண்ணி இந்த டைமென்ஷனல் ஃபார்முலா எழுதிடலாம். t க்கு டைமென்ஷனல் ஃபார்முலா t தான். இங்க என்ன இருக்கு, பவர் 1. இங்க k என்னது, மாஸ் தானே. அப்ப மாஸோட டைமென்ஷனல் ஃபார்முலா கேபிட்டல் M பவர் a. இங்க லென்த்தோட டைமென்ஷனல் ஃபார்முலா கேபிட்டல் L பவர் b. g ஓட என்ன இருக்கும், L t பவர் -2 c. ஓகே, இப்போ இந்த c ஐ உள்ள சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. k m பவர் a l பவர் b உள்ள சப்ஸ்டிட்யூட் பண்ணா L பவர் C T பவர் -2 into C. ஓகேங்களா? இப்ப இந்த L எல்லையும் ஒண்ணா கம்பைன் பண்ணிக்கங்க. T ஈக்குவல் K M பவர் A கம்பைன் பண்ணீங்கன்னா இங்க கீழே எல்லோ மேலையும் கீழே எல்லோ கீழேயும் எழுதா, இங்கேயும் எழுதா இங்கேயும் எழுதா. ஆனா மேல பாருங்க BC கீழே ஒரே மாதிரி கொடுத்து மேல ரெண்டு டிஃபரெண்டான பவர் கொடுத்தா ஆட் பண்ணிக்கணும். அப்ப L பவர் B பிளஸ் C. நெக்ஸ்ட் என்ன இருக்கு, t பவர் -2c எழுதியாச்சு. இப்போ இந்த ரைட் சைடையும் லெஃப்ட் சைடையும் கம்பேர் பண்ணணும். ஆனா இங்க t இருக்கு இங்கேயும் t இருக்கு. ஆனா இங்க எக்ஸ்ட்ரா என்ன இருக்கு, மாஸ் இருக்கு லென்த் இருக்கு. அப்ப இங்க நம்ம கிரியேட் பண்ணணும். இங்க என்ன வெறும் t என்னன்னா t பவர் 1ன்னு அர்த்தம். இங்க மாஸும் இல்ல லென்த்தும் இல்ல. அப்ப அப்படி எழுதலாம் m பவர் 0 l பவர் 0. அப்ப m பவர் 0 l பவர் 0 னா 1 தான். அப்ப நமக்கு வேல்யூ சேஞ்ச் ஆகுது. இப்போ இந்த பவர் ஃபுல்லா கம்பேர் பண்ணுங்க. m பவர் a இங்க என்ன இருக்கு, m பவர் 0. அப்ப a ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் பாருங்க b plus c equal to 0. நெக்ஸ்ட் என்ன இருக்கு, -2c equal to 1. சோ இந்த ஈக்குவேஷன் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி எழுதலாமா. நமக்கு c வேணும். அப்ப c எப்படி எழுதலாம், இங்க பாருங்க -2 எப்படி இருக்கு, மல்டிப்ளைல இருக்கா, அந்த பக்கம் வந்து டிவிஷன். அப்ப c equal to -1/2. இப்ப இந்த c ஓட வேல்யூ இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. b பிளஸ் ஈக்குவல் என்னன்னா -1/2 ஈக்குவல் டு 0. அப்ப இந்த -1 to 1/2 அந்த பக்கம் போச்சுன்னா +1/2. அப்ப b ஈக்குவல் டு 1/2. சோ வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோமா. இப்போ இந்த a வேல்யூ b வேல்யூ c வேல்யூ எங்க எடுப்போம்னா ஈக்குவேஷன் மெயின் ஈக்குவேஷன்ல நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம்.
t equal to k m power a. அப்ப a ஓட வேல்யூ என்னது 0, m power 0, l power b. l ஓட வேல்யூ எவ்வளவு? l power b ஓட வேல்யூ 1/2. நெக்ஸ்ட் g, c ஓட வேல்யூ என்னது -1/2. ஓகேவா? m power 0 என்னது 1. அப்ப ஆட்டோமேட்டிக்கா கேன்சல். அப்ப ரிமைனிங் என்ன இருக்கும்? t. k ஓட வேல்யூ என்னது 2π. l power 1/2. power 1/2 நாலே ஸ்கொயர் ரூட்னு அர்த்தம். அப்ப எப்படி வந்துரும்? ஸ்கொயர் ரூட் l. இங்க பாருங்க -1/2 இருக்கு. இப்ப எக்ஸாம்பிள் 1/x எப்படி எழுதுவோம்? x power -1 எழுதுவோமா? அப்ப இந்த -1 அர்த்தம் டிவிஷன் அர்த்தம். அப்ப எப்படி எழுதலாம்? 1/. சோ மைனஸ்க்கு 1/ன்னு போட்டோம். இங்க 1/2 இருக்கு. அப்ப அதுக்கு அப்படியே ஸ்கொயர் ரூட் போடணுமா? அப்ப ஸ்கொயர் ரூட் ஆஃப் g. இப்போ அப்படியே கம்பேர் பண்ணுங்க. t equal 2π. காமன் ஸ்கொயர் ரூட் போடுங்க. l/g. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்க பெண்டுலம்ல டைம் பீரியட ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். ஆக்சுவலா இந்த ப்ராப்ளம் இந்த கொஸ்டினோட முடியல. நீங்க 10th 11th சாப்டர் படிக்கும்போது அதிகமாக இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இந்த ப்ராப்ளம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராப்ளம் நீங்க பண்ண காமன் மிஸ்டேக்ஸ் பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் இந்த டைரக்ட்லி ப்ரொபோஷனல் கரெக்டா கன்வெர்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த ஜியோட டைமென்ஷன் ஃபார்முலா கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் யூனிட்டா கன்வெர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டைமென்ஷன் ஃபார்முலா கன்வெர்ட் பண்ணணும். மூணாவது மிஸ்டேக் வந்து பாத்தீங்கன்னா இங்க டி மட்டும் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டி மட்டும் கம்பேர் பண்ணி எழுதிடக்கூடாது. நமக்கு m0 l power 0 அதையும் நீங்க சப்ஸ்டிட் பண்ணி abc 3 வேல்யூ நீங்க கண்டுபிடிச்சு கரெக்டா சப்ஸ்டிட் பண்ணணும். நாலாவது மிஸ்டேக் பாத்தீங்கன்னா இங்க -2 இருக்கு. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க? இந்த -2 இந்த பக்கம் தான் +2. அப்போ 1 + 2 3 போட்டுருவாங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த -2 c ஓட மல்டிப்ளைல இருக்கு. அப்ப அந்த பக்கம் போனா டிவிஷன்ல போகும். சோ இந்த நாலாவது மிஸ்டேக் ரொம்ப கேர்ஃபுல்லா பாருங்க. ஃபிஃப்த் மிஸ்டேக் பாத்தீங்கன்னா இந்த இடம் தான். சோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் l பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் g இருக்கு. அதை கம்பேர் பண்ணும்போது கரெக்டா எழுதிருங்க. இல்ல அந்த இடத்துல மிஸ்டேக் ஆயிடும். சோ இந்த 5 மிஸ்டேக் மட்டும் நீங்க கரெக்டா ரெக்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா நீங்க ஃபுல் மார்க் ஈஸியா வாங்கிடலாம். ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்கு நம்புறேன். இதே மாதிரி நீங்க லேர்ன் பண்ணதுக்கு சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஹேவ் அ நைஸ் டே.